நேபாளத்தில் இமயமலை அடிவாரத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதேபோல காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்திருக்கிறது. அவற்றினுடைய ஒரு விவரத்தை இந்த காணொளியில் பார்க்கலாம். முதல்ல இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்ற இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் போது கிடைக்கப்பெற்ற இறுதி தகவல்களின் அடிப்படையில் 359 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதுவரைக்கும் 1400 பேருக்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது ஒரு 300 பேர் காணாமல் போனார்கள், பிறகு ஒரு 400 பேர் காணாமல் போனார்கள் என்று சொல்லி படிப்படியாக கூடி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1400 பேருக்கு கிட்ட காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால் நேற்று சம்பவம் நடந்த பிறகு அது 1 கிராமம் 2 கிராமம் இல்லை, எங்கெங்கெல்லாம் தண்ணி பூந்துன்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியலை. சில கிராமங்கள் இருந்த இடமே தெரியாமல் இந்த இடத்துல ஒரு கிராமம் இருந்ததா என்று சொல்லி, அதாவது இப்போ இலங்கையில் டித்வா புயல் வந்த டைமில் ஒரு சில கிராமங்கள் கிராமமாகவே அழிஞ்சது, எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டது ஓகே அதுக்கு பிறகுதான் தெரிய வந்தது இந்த இடத்துல ஒரு கிராமம் இருந்துன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் நேற்று நேபாளத்தில் நடந்திருக்கு. அந்த பெரிய ராட்சச அலைகளோட அந்த தண்ணி அப்படியே திடீரென்று வந்ததால் எங்கெங்க யார் யார் பாதிக்கப்பட்டார்கள் என்றே சரியாக கணக்கெடுக்க முடியலை. எனவே இப்போ இறுதியாக கிடைக்கப்பட்ட தகவல்களின்படி 359 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 1400 பேருக்கு மேல் காணாமல் போயிருக்கின்றார்கள். இந்த 1400 பேரில் 650 பேர் வெளிநாட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனையவர்கள் நேபாள் நாட்டைச் சேர்ந்தவர்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கமும் பாதிப்பு, நேபாள் பக்கமும் பாதிப்பு, மற்ற பக்கம் திபெத் பக்கமும் பாதிப்பு. ஏன்னு சொன்னால் போர்டர் தானே. திபெத்தில் மட்டும் 558 பேர் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. திபெத்தில் காணாமல் போன அந்த 558 பேரில் 260 பேர் வெளிநாட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்பொழுது தேடுதல் பணிகள் இரவு பகலாக இடம்பெற்று வருகின்றன. பல்வேறு வெளிநாடுகள், இந்தியா, அமெரிக்கா, மற்றது பிரித்தானியா உள்ளிட்ட பல வெளிநாடுகள் ஏராளமான உதவி பொருட்களையும் மற்றது மீட்பு பணியாளர்களையும் தொடர்ச்சியாக 2 பக்கத்துக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் திபெத், மற்ற பக்கம் நேபாளம், 2 பக்கத்துக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதில் அதிக அளவு பாதிக்கப்பட்டது நேபாளம் தான். பல கிராமங்கள், நகரங்கள் எல்லாமே வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. இப்போ ஓரளவு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்குது நேற்று உண்மையில என்னதான் நடந்தது என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் முதல் விளங்கவே இல்லை, என்னதான் நடந்தது, எப்படி திடீரென்று இவ்வளோ வெள்ளம் வந்தது, மழையே பெய்யலை, மழை சொட்டும் பெய்யலை, 2-3 நாட்களாக மழையே பெய்யலை, திடீரென்று ஆறு பெருக்கெடுத்து பாயுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல டேம் இருந்து அந்த டேம் உடைஞ்சா, அதாவது என்ன, நீர்த்தேக்கம் இருந்து நீர்த்தேக்கம் உடைஞ்சா அது ஓரளவு உள்ளூர் அதிகாரிகளுக்கே தெரியும். இந்த இடத்துல நீர்த்தேக்கம் இருக்குது, அதில் உடைப்பு வந்தால் எவ்வளவு தண்ணி பாயும்ன்றது ஓரளவு தெரியும். அதோட நீர்த்தேக்கத்தில் உடைப்பு ஏற்பட்டால் கட்டங்கட்டமாக தான் தண்ணியின் லெவல் அதிகரிக்கும். இது அப்படி இல்லை, திடீரென்று ஆறு எங்கிருந்து தண்ணி வந்தே தெரியாது. ஒரு செகண்டுக்கு 50 மீட்டர் வேகத்தில் தண்ணி ஓடினதான். அது மட்டும் இல்லாமல் வெறும் 30 நிமிஷத்தில் ஆற்றினுடைய நீர்மட்டம் இருக்குத்தானே, 30 நிமிஷத்தில் அது 9 மீட்டருக்கு தண்ணி உயர்ந்ததாம்டா பாருங்களேன். அப்போ ஆற்றின் தண்ணி மட்டம் உயர்ந்து கட்டிடங்களுக்கு மேலால், மாடி கட்டிடங்களுக்கு மேலே வந்துட்டுது. அப்போ தான் 9 மீட்டர் உயரத்துக்கு வர முடியும் என்று சொல்லி என்ன நடந்ததுன்னு சொல்லி இப்போ ஓரளவு கணிக்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால் இமயமலையினுடைய உச்சியில் ஃபுல்லாக பனிப்பாறைகள் தானே, பெரிய பனிக்கட்டைகள், பெரிய பனிப்பாறைகள் தானே. அதில் ஒரு பனிப்பாறை அங்கிருந்து உடைஞ்சு கிட்டத்தட்ட 5200 மீட்டர் உயரத்திலிருந்து, அவ்வளோ உயரத்திலிருந்து கீழே உருண்டு இந்த ஆற்றுக்குள்ளே பொத்தண்டு விழுந்திருக்கு. அந்த பகுதியில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆற்றுக்குள்ளே விழுந்திருக்கு. பின்னாம்பரிய பிரம்மாண்டமான பனிக்கட்டி உண்டு. அப்போ விழுந்தோடனே முதல் கட்டமாக என்ன நடக்குன்னு சொன்னால், அந்த ஆறு தண்டவாடில் ஓடிக்கொண்டு வந்த ஆறு அதுக்கு குறுக்கால பனிக்கட்டி விழுந்தோடனே அந்த ஆறு பிளாக் ஆயிட்டுது, தடப்பட்டுட்டுது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆற்றுக்கு குறுக்கால திடீரென்று பனிக்கட்டி விழும்போது, அது பிளாக் ஆகும்போது அந்த மெட்ட பக்கம் இருந்து வர தண்ணி எல்லாம் என்ன செய்யும், அங்கிருந்து வர தண்ணி ஒன்று தான் இருக்கும், இந்த பனிக்கட்டியில் முட்டி அதில் நின்று ஒன்று இருக்கும். அப்போ ஒரு ஆறுக்கு எங்கேருந்து தண்ணி வரும், மலையினுடைய உச்சிகளில் இருந்து, பல கிளைகளில் இருந்து, குட்டி குட்டியான கிளை ஆறுகள் இருந்தால் அந்த மெயின் ஆற்றுக்கு தண்ணி வரும். ஆனால் அந்த கிளை ஆறுகள்லேருந்து வர தண்ணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. மற்ற பக்கம் வந்து தண்ணி சேர்ந்து அப்படியே முட்டி ஒரு கட்டத்தில் என்ன பனிப்பாறையால் அவ்வளோத்துக்கு பிளாக் பண்ண முடியுமா? இல்லை தானே. பெரிய ஒரு கரும்பாறை என்று சொன்னால் சொல்லலாம், எவ்வளோ தண்ணி வந்தாலும் கரும்பாறை அசையாமல் இருக்கும் என்று சொல்லி. பனிப்பாறை அப்படி இல்லை தானே. பனிப்பாறை கொஞ்ச நேரம் கழித்து உருகி வெடிச்சு சிதறிடும். அப்படி திடீரென்று அந்த பனிப்பாறை வெடிச்சோடனே பின்பக்கம் சேர்ந்து நின்ற அவ்வளவு தண்ணியும் புதுசாக சேர்ந்து நின்ற
தண்ணி, வந்த வெள்ளம் இருந்த வெள்ளம் எல்லாம் சேர்ந்து திடீரென்று ஊருக்குள்ள பூந்து தான் இவ்வளவு பெரிய பேரழிவு வந்து ஒரு கணப்பொழுதுல 8:40 9 மணிக்குள்ள எல்லாமே சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்பட்டதுக்கான காரணம் இதுதான் என்று சொல்லி, அப்ப நேற்று வந்து நேபாளிய பாராளுமன்றத்துல வந்து ஒரு சில அமைச்சர்கள் சொல்லியிருந்தார்கள், நிலநடுக்கம் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த பாறைகள் உடைஞ்சிருக்கும் என்று சொல்லி. ஆனால் இப்போ வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கணும், இல்லை நிலநடுக்கம் இல்லை, அது வந்து பனி உருகி இருக்குதுன்னு சொல்லி. பனிக்கட்டியை நம்ப முடியாது. அதனால இந்த பனிப்பாறை உருகி 5200 மீட்டர் கீழே வந்து பொத்தண்டு விழுந்துதான் இந்த ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது. எனவே மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. காணாமல் போனவர்கள் உண்மையிலேயே 1400 பேர் மட்டும்தானா, அல்ல இன்னும் அதிகமானவர்களான்றதும் சரியா தெரியல. எனவே அது சம்பந்தமான மீட்பு பணிகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது நடந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் நடக்க இருக்கிற அடுத்த ஆபத்து சம்பந்தமாக இப்ப புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதுதான் இன்னும் அதிர்ச்சியாக இருக்கிறது. என்று சொன்னா, இப்ப உடனடியாக ட்ரோன்கள் எல்லாம் அனுப்பி சேட்டலைட்டுகள் மூலம் ஆய்வு செய்யப்பட்டது தானே. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு பனிப்பாறை இந்த துண்டொண்டு பிளாக் ஆகி அங்கால தண்ணி தேங்கி சம்பந்தமே இல்லாத இடத்துல ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு புதுசா ஒரு லேக் கொண்டு உருவாகி இருக்கான். அந்த இடத்துல லேக்கே இருக்கேல, ஆனால் வேறொரு பனிக்கட்டி வந்து பிளாக் ஆகி நிற்கிறதால நேற்று நடந்த அதே சம்பவம் தான். திருப்பி ஒரு புதிய பனிக்கட்டி வந்து நிற்கிறதால அங்கால ஒரு லேக் கொண்டு உருவாகி இருக்குது. எனவே அந்த பனிக்கட்டி உடைக்குமாக இருந்தால் அங்கால தேங்கி நிற்கிற அந்த தண்ணி இப்போ திடீரென்று மறுபடியும் பெறப்போகுது என்று சொல்லி இன்னும் ஒரு ஆபத்து இருப்பதாகவும், எனவே அந்தந்த இடங்கள்லேருந்து இப்போ பொதுமக்கள் கிட்டத்தட்ட வெளியேற்றப்பட்டு நம்ம எல்லாரையும் வந்து உயரமான இடத்துக்கு போய் சொல்லி அரசாங்கம் அறிவித்து அந்த மக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டாச்சு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் வந்து ஒருவேளை அது உடைக்குமாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மற்றது ஏனைய அமைப்புகளுக்கு வந்து சேதம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அதே நேரம் இந்தியாவை சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து காணாமல் போயிருந்தார்கள். அவர்களில் வந்து ஒரு 100 பேர் வந்து காணாமல் போய் பிறகு அவர்கள் வந்து இப்பொழுது உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவமும் பதிவாகி இருக்கிறது. அதாவது காணாமல் போனோன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு பிறகு வேறு இடங்களில் வந்து அவர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு வெளித்தொடர்பில்லை தானே. அப்ப திருப்பி மீட்பு பணியாளர்கள் போய் தேடும் போது ஒரு இடத்துல வந்து ஒதுங்கி நின்றுக்கார்கள் போலடக்கு. அந்த மாதிரி 100 பேர் வரையில் இப்பொழுது காப்பாற்றப்பட்டிருப்பதாக, இந்தியாவை சேர்ந்தவர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே தேடுதல் வேட்டை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. பிரித்தானியா மீது தாக்குதல் நடத்த வேண்டி வரும் என்று சொல்லி ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை இருக்குத்தானே, அதனுடைய செய்தி தொடர்பாளர் மரிய சக்கரோவா இந்த எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கின்றார். என்ன கேஸ்ன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிரித்தானியா வந்து யுக்ரைனுக்கு பல உதவிகளை செய்து கொண்டு வருது. ஏராளமான ஆயுத உதவிகள், ட்ரோன்கள், இன்னும் நிறைய உதவிகள், மிசைல்ஸ் எல்லாம் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறார்கள். அதை விட பிரிட்டிஷ் இராணுவத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட படைப்பிரிவு வந்து யுக்ரைனில் முகாமடித்து அங்கேயே தங்கியிருக்கிறார்கள். அங்கே இருந்து கொண்டு பின்கள பணியில் ஈடுபட்டு யுக்ரைனிய இராணுவத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பிரிட்டிஷ் இராணுவத்தினர். எனவே யுக்ரைனுக்குள்ள வந்து பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு சொந்தமான கேம்புகள் அங்கங்கே இருக்குது. இப்படியான பின்னணியில் வந்து ரஷ்யா இன்றைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. யுக்ரைனில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் தளங்கள் மட்டுமல்லாமல் அதுக்கு அப்பாலும் இருக்கக்கூடிய தளங்களை நாங்கள் தாக்க வேண்டி வரும் என்று சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்ன? யுக்ரைனுக்கு வெளியில தாக்குன்னு சொன்னா அப்ப எங்க யூகேலாம் இருக்கணும், அப்ப யூகேல வந்து தாக்க போறீங்களான்ற கேள்வி இருக்குது. எனவே இது வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. இங்க யூகே பிரித்தானியா மீடியாக்களை வந்து இது ஒரு பரபரப்பான செய்தியாக பார்க்கப்படுகிறது. என்ன காரணம் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப யுக்ரைனுக்கு வந்து மிசைல்ஸ் கொடுத்துருக்கு தானே யூகே. என்ன கொடுத்திருக்கணும் சொன்னா, ஸ்டோம் ஷேடோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான மிசைல்ஸ் கொடுத்திருக்கணும். யுக்ரைன்காரர் என்ன செய்யணும், அந்த மிசைல்ஸை கொண்டு போயிட்டு இங்கே ஒரு ஷாப்பிங் சென்டர் கடிச்சிருக்கணும். அதாவது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கக்கூடிய டொனட்ஸ்க் என்று சொல்லப்படுற இடம் இருக்குதானே, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு மேல கொண்டே குண்டை போட்டிருக்கணும். நேற்று 26ஆம் தேதி அதுல வந்து நிறைய பொதுமக்கள் காயமடைந்தார்கள் என்று சொல்லி இப்ப ரஷ்யா வந்து கோவத்துல நிக்குது. பிரித்தானியாவால வழங்கப்பட்ட இந்த மிசைல்ஸை பயன்படுத்தி, அதாவது ஸ்டோம் ஷேடோ என்று சொல்லப்படுற இந்த மிசைல்ஸ் 250 கிலோமீட்டர் ரேஞ்சாம். அந்த மிசைல்ஸை பயன்படுத்தி ரஷ்ய இராணுவ முகாம்களை தாக்கியிருந்தா கூட பரவாயில்லை, அது ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பொதுமக்கள் வந்து போகிற ஷாப்பிங் சென்டருக்கு மேலே கொண்டு வேற அது குண்டு போடுவீனமா. எனவே நேற்று யுக்ரைன்காரர் கொண்டே குண்டை போட்டு இப்போ ரஷ்யா சொல்லியிருக்குது, தொடர்ந்தும் யுக்ரைன் வந்து பிரிட்டிஷ் வெப்பன்ஸை பயன்படுத்தி எங்கள் மேலே தாக்குதல் நடத்துமாக இருந்தால் நாங்களும் பதிலுக்கு பிரிட்டிஷ் மேலே தாக்குதல் நடத்த வேண்டி வரும், பிரித்தானியா மேலே தாக்குதல் நடத்த வேண்டி வரும் என்று சொல்லி இந்த எச்சரிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த ஷாப்பிங் சென்டர் தாக்கப்பட்ட சம்பவத்தை வந்து சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி பிரிட்டிஷ் ஊடகங்களில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டை வந்து ரஷ்யா தான் சொல்லுதே தவிர சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியல என்று சொல்லி. இப்ப யுக்ரைன் போயிட்டு குண்டு போட்டிருக்கலாம், ஆனா அது பிரித்தானியா குண்டு தான்ன்றது எங்களுக்கு எப்படி தெரியும்? பிரிட்டிஷ் மிசைல்ஸ் தான் என்று சொல்லி எங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது தானே.
எனவே அது சம்பந்தமாக ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக பிரிட்டிஷ் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த ரஷ்யாவினுடைய எச்சரிக்கை ஒரு முக்கியமான பேசுபொருளாக பார்க்கப்படுகிறது. தற்போது கிடைக்கப்பெற்ற செய்தி ஒன்று, இந்த நேபாளத்தில் நேற்று நடந்த சம்பவம் இருக்குத்தானே, பெரிய ஒரு பனிப்பாறை ஒன்று விழுந்தது தானே. அந்த பனிப்பாறை ஒரு சிங்கிள் கட்டியாம், ஒரு தனி கட்டியாம். அந்த பனிக்கட்டியினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? 50 மீட்டர் நீளமான பனிக்கட்டியாம். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெருசா இருக்கும்னு சொல்லி. தனியே ஒரு சிங்கிள் கட்டி 50 மீட்டர் நீளமானது. அதுதான் ஆத்துக்குள்ள பொத்தண்டு விழுந்திருக்குன்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய டெலிகிராஃப் ஊடகம் தற்பொழுது செய்தி வெளியிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரித்தானியாவை சேர்ந்த 33 பேருடைய நிலைமை என்னவென்று தெரியவில்லை. அவர்களுடைய நிலைமை இதுவரைக்கும் ஒரு தகவலும் இல்லை என்று சொல்லி டெலிகிராஃப் பத்திரிகையில இந்த செய்தி போடப்பட்டிருக்கிறது. இது தற்போது கிடைக்கப்பெற்ற செய்தி. எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.